everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய தக்கடி ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் கடைகளில் விற்கிற கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அரைச்சது அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடான்றது ஒன்றுமே இல்லை, நம்ம இட்லி மாவு தோசை மாவில் சேர்ப்போம் இல்லையா, அந்த ஆப்ப சோடா தான். அதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான நல்ல சாஃப்டான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் தான் நமக்கு ஈஸியாக உருட்ட வரும். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயிலை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டினோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக சின்ன உருண்டை ஷேப்பில் நான் மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. சிலிண்டர் ஷேப்பில் நல்லா உருட்டிட்டு நடுவில் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நீங்கள் மாவு எடுக்கிறப்போ சின்ன சின்ன பால் சைஸில் நீங்கள் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், சரியாக வேகாத மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே உருட்டி நான் இந்த மாதிரி 2 பிளேட்டில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லா மாவுலேயும் உருட்டிடாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம கிரேவி பண்ணுறப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்ததுனால 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்கறதுனால நல்ல கலர் கிடைக்கும். அதே சமயத்தில் காரம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரிசி மாவு உருண்டையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கிரேவி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே இந்த தக்கடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. 2 பெரிய கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை தண்ணியில் நம்ம கரைச்சிட்டு சேர்க்கறதுனால இது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தக்கடிக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவை நம்ம கரைச்சிட்டு சேர்க்கறது தான். ஸோ இதை நம்ம மூடி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவை கரைச்சிட்டு சேர்க்கறதுனால இது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். நடுவில் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் சீக்கிரமாக குக் ஆகி வரும். இதை நம்ம ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆகுது நமக்கு டைம் எடுக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அடிப்பிடிக்காமல் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. கிரேவியும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாமே இந்த தக்கடியில் இறங்கி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. அரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்கான ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த தக்கடி நல்லா குக் ஆகிருச்சான்னு நம்ம கட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு.
இப்போது நறுக்கின கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டுக்கலாம். இது நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய தக்கடி ரெசிபி ரொம்பவே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எந்த மாதிரியான ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணுறது மூலமாக அந்த மாதிரியான ரெசிபிஸ் நான் பண்ணி எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.